வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்தந்த சம்ஸில் இருக்கக்கூடிய யூனிக் ஐடியாவை என்னன்றதை உங்களுக்கு வெல்கம் பேக் டு குரு டியூஷன் சென்டர். இப்போ HSC செகண்ட் இயரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர். Now the exercise 2.3. Let's move on the first sum. If z is equal to 1 minus 3i and z2 is equal to minus 4i and z3 is equal to 5, then show that z1 plus z2 plus z3 is equal to z1 plus z2 plus z3. Second one, z1 into z3 into z3 is equal to z1 into z2 into z3. ப்ராக்கெட் வரும்போது மட்டும் கொஞ்சம் நிறுத்தி படிங்க, அப்போ தான் அதோடைய மீனிங் புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் சம்மில் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா LHS எடுத்துக்கலாம். z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3. இப்போ அப்படின்னா நமக்கு என்ன இருக்காங்க, z1 ப்ளஸ் z2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். z1 வந்து 1 மைனஸ் 3i, z2 வந்து மைனஸ் 4i. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். வெறும் ப்ளஸ் z3 வந்து 5 அப்படின்னு அப்படியே போட்டேன். இப்போ இந்த ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணியிருக்கேன். அது 1 அப்படி தான் ரியல் பார்ட்டு, இமேஜினரி பார்ட்டு மைனஸ் 3i மைனஸ் 4i மைனஸ் 7i, இது ப்ளஸ் 5 அப்படி வரும். அப்போ 6 மைனஸ் 7i, அது LHS. அதேமாதிரி RHSல என்ன சொல்கிறாங்கன்னா z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3. இப்போ z1 அப்படியே வச்சுருங்க, z2வும் z3யும் ஆட் பண்ணுங்கள். இது எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கணும். அடுத்தது இந்த ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணுறங்க. இங்கேயும் 1 ப்ளஸ் 5 6 மைனஸ் 3i மைனஸ் 4i மைனஸ் 7i, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃப்ரம் 1 and 2 அந்த கொஸ்டின் வந்து வெரிஃபை பண்ணுது. அதே மாதிரி செகண்ட் சம்மில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், LHS மட்டும் எடுத்துங்க. z1 இன்ட்டு z2 இன்ட்டு z3. z1ஓட வேல்யூ எழுதியிருக்கேன், z2ஓட வேல்யூ எழுதியிருக்கேன் மல்டிப்ளிகேஷனில், வெளியே z3ஓட வேல்யூ. இப்போ 1 எடுத்து மைனஸ் 4i தான். மைனஸ் 3i இன்ட்டு மைனஸ் 4i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 i இன்ட்டு i ஸ்கொயர், இந்த 5 அப்படியே வரும். மைனஸ் 4i, i ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1, இட் பிகம் டு என்ன ஆகும், மைனஸ் 12 ஆகிடும் இன்ட்டு 5. இது 12 5s are 60 மைனஸ் 60, 12 5s are 20 மைனஸ் 20, ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி RHSல என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே மாற்றி மல்டிப்ளை, z1 அப்படியே வச்சுருங்க, z2 z3 மல்டிப்ளை பண்ணால் 20i கிடைக்குது. இந்த 20i எடுத்து இந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 20i, இது ப்ளஸ் 60i ஸ்கொயர்னு வரும். i ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1, அப்போ மைனஸ் 60 மைனஸ் 20i நம்பர் 2. ஃப்ரம் 1 and 2 we get கொஸ்டினை ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ அதேமாதிரி செகண்ட் சம்மில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். If z1 is equal to 3, z2 is equal to minus 7i and z3 is equal to 5 plus 4i, then show that. அங்கே வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷனுடைய அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இங்கே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். சேம் அதே மெத்தட் தான், அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரி, ஃபஸ்ட் சம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதில் LHS மட்டும் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் சம்மில் LHS என்னது, z1 into z2 plus z3. z1ஓட வேல்யூ 3, z2ஓட வேல்யூ மைனஸ் 7i, z3ஓட வேல்யூ 5 ப்ளஸ் 4i எழுதிட்டாங்க. இப்போ இதில் ரியல் பார்ட்டு 5 மட்டும்தான், இமேஜினரி பார்ட்டு மைனஸ் 7i ப்ளஸ் 4i, அப்போ மைனஸ் 3i வந்துடும். அப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 15 மைனஸ் 9i. RHSல என்ன சொல்கிறாங்க, z1 into z2 ப்ளஸ் z1 into z3. z1ஓட வேல்யூ 3 இன்ட்டு மைனஸ் 7i ப்ளஸ் 3 இன்ட்டு 5 ப்ளஸ் 4i, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 21i. இது 5 3s are 15, 5 4s are 3 4s are 12i. இந்த 15 அப்படியே எழுதிடுங்க. இது 21i ப்ளஸ் 12i சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 9i கிடைக்கும். ஃப்ரம் 1 and 2 we get hence the proof. அதில் செகண்ட் சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா LHS மட்டும் எடுத்துக்கோம். இப்போ z1 ப்ளஸ் z2 இன்ட்டு z3. z1ஓட வேல்யூ 3, z2ஓட வேல்யூ மைனஸ் 7i, z3ஓட வேல்யூ 5 ப்ளஸ் 4i. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 3 into 5 15, 3 into 4i
plus 12i minus 7 into 7i into 5 35i minus 7i into 4i அப்போ 7 4s are 28 I into I square I square வேல்யூ மைனஸ் ஒன்றுனா ப்ளஸ் 28 ஆகிடும். இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுவோம் 23i இந்த 15 அப்படி இருக்கும். ரியல் பார்ட்னா 28 + 15 43 இது மைனஸ் 23i அப்படியே தான் இருக்கும். அது நம்பர் 2. RHS Z1 into Z3 plus Z2 into Z3 அப்போ Z1 வேல்யூ 3 into 5 plus 4i minus 7i into 5 plus 4i 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இங்கே minus 7i உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க. I into I ஸ்கொயர்ன்றதுல 28 ஸ்கொயரு ப்ளஸ் 28 ஆகிடும். மேலே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் 43 minus 23iன்னு வருது. அப்போ ஃப்ரம் 1 and 2 we get இதுலேயும் LHS equal to RHS அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுது. தேர்ட் சம்மில் என்ன சொன்னாங்கன்னா if Z1 is equal to 5 plus 2i Z2 is equal to minus 3 minus 4i and Z3 is equal to 1 plus i. Find the additive and multiplicative inverse of Z1 Z2 Z3. additive inverse multiplicative inverse கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. additive inverseனா Z மைனஸ் Z அங்கே என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே மைனஸ். அங்கே 2 + 5i அப்போ -2 - 5i. Z2க்கு பாருங்கள் -3 - 4iன்னு இருக்கும். மைனஸ் Z2 அப்படின்னா +3 + 4i. Z3யோட வேல்யூ வந்து 1 + i. அப்போ மைனஸ் Z3னா -1 - i. இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அதே மாதிரி. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னால் பாருங்கள் முதல்ல ஃபார்முலா தெரிஞ்சுக்கும். இது எப்படி வந்ததுன்னு அந்த ப்ராப்பர்ட்டிலே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் Z is equal to x plus iy. அப்போ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா x/x² + y² ப்ளஸ் i into -y divided by x² + y². இந்த இடத்த இது ப்ளஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்த ஐ போடணும். ஓகே ரைட், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி தான் இப்போ சம்முக்கு வரப்போம். அப்போ 2 + 5i அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ 2 / 2² + 5² ப்ளஸ் i into -5 / 2² + 5². 2² வேல்யூ 4, 5² வேல்யூ 25, 25 + 4 29. அப்போ 2/29 இது -5i / 29. அதே மாதிரி செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா -3 Z2 வேல்யூ -3 - 4i. அப்போ -3 / 3² + 4² ப்ளஸ் i into -4 வரணும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 4 / 3² + 4². அப்போ என்ன ஆகுன்னா 3² வேல்யூ 9, 4² வேல்யூ 16 16 + 9 25 -3/25 ப்ளஸ் 4i / 25. அதே மாதிரி தான் Z3க்கு 1 + i. அப்போ 1/1 + 1² i / i into -1 / 1² + 1². அப்போ 1/2 -1/2. ஓகே, சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.